கீரை வந்து சாதாரண எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சத்தான உணவு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, காய்கறியிலிருந்து வரக்கூடிய அனைத்து இலைகளுமே மிகச்சிறந்த உணவாக இருக்குது. இப்போ காய்கறிகளில் எப்படி அந்த கிழங்குகளில் வந்து அந்த சத்துக்கள் சேருதோ அதே மாதிரி இலைகள்லையும் இருக்குது. உதாரணமாக எடுத்துட்டோம்னா முள்ளங்கி மிகச்சிறந்த காய். அதில் எந்த விதத்திலையும் வந்து அது பின்னடைவு இல்லாத உணவு. என்ன காரணம் அப்படின்னா, முள்ளங்கி வந்து உடலுக்குள்ளே இருக்கிற நீரை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை முள்ளங்கியில் இருக்குது. அதே மாதிரி இலைகள் இருக்குது. இலைகளை வந்து வேக வச்சு அதைய கூட்டாக பண்ணி சாப்பிட்ற போது அந்த காயில் என்ன சத்து இருக்குதோ அதே சத்து இலையிலையும் இருக்குது. ஒவ்வொரு கீரையும் உதாரணமாக எடுத்துகிட்டா, கிரியேட்டின் அதிகமாக இருக்கிறவங்க வந்து அரைக்கீரை சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக. என்ன காரணம்னா, கீரையில் வந்து அந்த கிரியேட்டினை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அரைக்கீரையில் இருக்குது. அரைக்கீரையில் வந்து உப்பு சத்து மிகுந்த கீரை. அதே மாதிரி இனிப்பு கீரைன்னு எடுத்துட்டோம்னா நிறையா இருக்குது. பொன்னாங்கண்ணி சாப்பிட்லாம், தண்டுக்கீரை சாப்பிட்லாம். இதுகெல்லாம் வந்து இனிப்பு வகை சேர்ந்தது. முருங்கை இருக்குது, துவர்ப்பு தன்மையானது. அந்த முருங்கை வந்து இரும்பு சத்து அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஒரு சாதாரணமாக உடலில் இரத்த சோகை ஏற்படுறவங்களுக்கு அந்த ஹீமோகுளோபினை வந்து சரிப்படுத்துறதுக்காக சாப்பிடக்கூடிய உணவில் மிகச்சிறந்த உணவு முருங்கைக்கீரை. முருங்கை மரத்தில் இருக்கிறது அத்தனையுமே பயன்படுத்த முடியும். பூவை பயன்படுத்தலாம், காயை பயன்படுத்தலாம், காயில் இருக்கக்கூடிய விதைகளை பயன்படுத்தலாம், விதை வழியாக வந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். இத்தனை உணவுமே அந்த கீரை வகையான முருங்கையில் இருக்குது. அதே போல் சிகப்புக்கீரை, அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையில் தங்க சத்து இருக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த தங்க சத்து வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிக்மிட்டுகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்யூரிஃபை பண்ணுது. அதனால தான் நம்ம அது சாப்பிட்டோம்னா ஒரு 10-20 நாளில் கலர் மாறக்கூடிய தன்மை அதுக்குள்ளே இருக்குது. சரி, கீரை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, கீரையை வந்து காலை வேளையில் சாப்பிட்லாம், மதியம் சாப்பிட்லாம். சாயந்தரம் கண்டிப்பாக வந்து கீரை வகைகள் சாப்பிடக்கூடாது. என்ன காரணம்னா, கீரையில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் வந்து இரைப்பையில் சேர்ந்து இரைப்பையில் உணவு செரிமானம் ஆகக்கூடிய தன்மையை குறைச்சிரு. ரெண்டாவது, இந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நம்முடைய இரைப்பை என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய இரைப்பை நீர் வந்து சுரந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அதிகமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கு. அப்போ வந்து வாயு வந்து பிடிக்க ஆரம்பிக்கு. வாயு பிடிக்கிற போது இரவு நேரங்களில் வந்து அந்த உணவு நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய தன்மையாக உருவாக்கிடு. இரவு நேரங்களில் கண்டிப்பாக இந்த கீரைகளை சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக கீரை அதிகமாக சாப்பிட்றவங்க தயிர் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் உணவில் பல வகையான நெறிமுறைகள் இருந்து நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறக்கோ அதை நாம் கற்றுக்கிறக்கோ எந்த இடத்துலையுமே தயார் இல்லாத சூழலில் தான் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறோம். கீரைகளில் வந்து மணமான கீரைகள் இருக்குது. நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய உணவில் வந்து கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலையில் வந்து கரோட்டின் இருக்குது. தலைமுடியை வந்து கருப்பு பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அந்த தலைமுடியிலிருந்து வரக்கூடிய நிறத்தை வந்து ஒரே அளவுக்கு சமச்சீராக வச்சிருக்கக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலையில் இருக்குது. இந்த கீரைகள் வகைகள் நம்ம எடுத்து அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன்.